ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம். அதை சால்வ் பண்ண முடியுமா? சரி பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்புறம் ஏன் கவலைப்படுற? ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம் ப்ராப்ளம் இருக்குது. சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுற? இந்த 3 லைன் மட்டும் எப்போதுமே எல்லா ப்ராப்ளத்துக்கும் வச்சுங்க. இப்போது என்னுடைய நண்பன் சொன்னேன், இப்போ இன்னைக்கு கூட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, எங்கள் குரூப்பில் போட்டிருக்காங்க, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இஸ் ஃபைட்டிங் ஃபார் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மணிலாவில் இருக்கான். அவன் இன்னைக்கோ நாளைக்கே இறந்து போயிடுவான். இது ஒரு ப்ராப்ளம். அவன் இறந்து போகிறான்றது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இல்லை. அப்புறம் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. அவன் இறந்து போகிறான்றதுக்காக கண்ணீர் விடலாம். நீ ஐயோ அப்படின்னு சொல்லி கவலைப்படலை, எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ ஒருவருக்கு கால் உடஞ்சிடுச்சு, அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு சொல்யூஷன் உண்டா? காலை சரி பண்ண முடியுமா? முடியும். அப்போ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா எழுந்திருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா நடக்கிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா படுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு யாராவது கேட்கும்போது இல்லைன்னும் போது நீ ஏன் கவலைப்படுற? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்புடன் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கடந்து போக பழகுங்கள். அந்த கடந்து போவது, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த கடந்து போகும்போது எல்லாத்தையும் நீங்கள் வென்று விடுவீர்கள். அப்போது அந்த கடப்பதற்கு தான் நமக்கு எல்லாருக்குமே சங்கடங்கள் இருக்கின்றது. உங்களால் நிச்சயமாக கடந்து போக முடியும். நீங்கள் அந்த சூழலுக்குள்ளே மாட்டிட்டு இருக்காதீங்க. சூழலுக்கு வெளில பிரச்சனையை அணுகுங்கள். எல்லா பூட்டுகளும் சாவிகளோடு தான் தயாரிக்கப்படுகின்றன இந்த உலகத்தில். இந்த ஒரு உண்மையை மட்டும் மனசு